கதை ஆரம்பிக்கிறது. ஒரு பெரிய செய்தி. ரஷ்யா. யூரி கமாரோவ்னு ஒரு அரசியல் கைதி. அவருக்கு ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் வேட்பாளர் விக்டர் சாகாரின் மேலே சண்டை. ஏன்? யூரி கிட்ட ஒரு ரகசியம். அந்த ரகசியம் விக்டரோட கேரியரை கெடுக்கும் அளவுக்கு பேர். அதான் விக்டர் சிறைக்கு போய் யூரிய பயமுறுத்தி அந்த ரகசிய ஆவணத்தை கேட்டிருக்காரு. அட போங்கடா, என்ன ஆளுங்க இந்த விக்டர். என்ன வேணும்னாலும் செஞ்சிடும் ஆளு. அப்புறம் CIA ஆபீஸ்ல ஒரு செய்தி. விக்டர் யூரியை கொல்ல போறாருன்னு. அப்பவே ஒரு ஜாக்னு ஒருத்தன் ஒரு பார்ல போய் ஒருத்தரை கொல்ல போறான். கொல்லுறதுக்கு முன்னாடி யூரி கமாரோவ் தான் தகவல் கொடுத்தான்னு சொல்றான். அதே நேரம் ஜான்னு ஒருத்தன் துப்பாக்கி பயிற்சி பண்றான். அவன்கிட்ட மர்ஃபி வந்து ஒரு ஷாக் நியூஸ் சொல்றான். ஜானோட மகன் ரஷ்யால ஒரு சுட்டு வழக்கில் சிக்கி இருக்கான். அவனுக்கு பிரச்சனை. சும்மா இருக்க முடியாத அளவுக்கு. ஆச்சரியம், இந்த ஜான் தான் அந்த ஜாக்கோட அப்பா. ஏண்டா இந்த கலவரம்? இதை கேட்ட ஜான் வெடிச்சு போய் துப்பாக்கியை பல தடவை சுட்டுட்டு ரஷ்யாவுக்கு போற விமானத்துல ஏற ஓடினான். பயணத்துல நிறைய வருஷமா பார்க்காத அவன் மகன் பத்தின ஃபைல்களை பார்த்துட்டு இருந்தான். அந்த நேரத்துல ஜாக் ரஷ்ய போலீஸ் கிட்ட விசாரிக்கப்பட்டுட்டு இருந்தான். அவன் யூரியோட சாமான்களை கண்டுபிடிக்க உதவி பண்றேன்னு யூரியோட சேர்ந்து வாழணும்னு சொன்னான். யூரிதான் ஆண்டனை கொல்ல சொன்னான்னு சாட்சி சொல்றேன்னு சொல்லிட்டான். ரஷ்யாவுல இறங்கி டாக்ஸில போறப்போ ஜான் ரஷ்யாவுல ரோடுல எப்பவும் போக்குவரத்து நெரிசை அதிகமா இருக்குன்னு, குறிப்பா கார்டன் ரவுண்டானாவில்னு கொந்தளிச்சான். டிரைவர் கார்டன் ரவுண்டானாவ போனா நேரம் ஆகும், நடந்து போன்னு சொன்னான். கொஞ்ச நேரத்துல யூரியும் ஜாக்கும் ஒரே காரில கோர்ட்டுக்கு போறது பார்த்தான். கோர்ட் முன்னாடி யூரிய வெறுக்கிற நிறைய பேர் போராட்டம் பண்றாங்க. அப்ப ஜான் அவன் மகன் உள்ளே போறத பார்த்தான். சட்டமன்றத்துக்குள்ளே 2 கைதிகளும் நுழைஞ்சாங்க. அப்போ ஜாக் யூரியோட ஒரு நிமிஷம் தனியா பேச சாத்தியமாச்சு. அதே நேரம் ஜான் கண்ணுல பட்டது என்னன்னா, கட்டிட உச்சியில போர் வாகனமும் துப்பாக்கி ஏந்தின வீரர்களும். சட்ட விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஜாக் யூரியை காப்பாற்ற ரெடியா இருக்கிறதா சைகை பண்றான். அப்போ கருப்பு கார்கள் வர ஆரம்பிச்சாங்க. ஒரு காரில வெடிகுண்டு இருக்குன்னு தெரிய வந்தது. போர் வாகனத்துல இருந்த தலைவன் வெடிகுண்டை தூண்டிவிட்டான். உடனே ஆபரேஷன் ஸ்டார். அது யாருன்னா விக்டரோட டீம். யூரிய கடத்த வந்தாங்க. ஜாக்கோட பணி யூரிய காப்பாற்றுறது. விக்டரோட டீமை அட்டகாசமா ஏமாத்திட்டாங்க. இந்த ஆபரேஷன்ல இருந்த பெண் யாரையும் காப்பாத்தலே இல்லாம அழிச்சிட்டா. ஆனால் ஜாக் யூரிய காரிலே ஏற்றிட்டான். யூரிக்கு சந்தேகம் வந்தது. ஜாக்கோட உண்மையான அடையாளம் என்னன்னு கேட்டான். ஜாக் சொன்னான், நான் உன் நண்பன்னு. அதே நேரம் ஜான் அவங்க காரை மறிச்சாங்க. ஜாக்குக்கு கோபம். அப்பா வர்றத பார்த்தானே. யூரி திடீர்னு காரில இருந்து இறங்குறான். எதிரிகள் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஓட்டம். ஜாக்கோட கார் எதிரிகளோட வண்டி. ஓட்டம். ஜானுக்கு புரியல ஜாக் என்ன பண்றான்னு. ஆனா அவன் வேற காரை பறிச்சு பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓட்டம் ஓட்டமா. ஜாக்கு CIA ஏஜென்ட்னு தெரிய வந்தது. யூரியை பாதுகாக்க பார்க்கிறான். CIA உதவி பண்ணல. சரியா நேரத்துக்கு போகலன்னு சொன்னாங்க. ஜாக் அப்பாவை திட்ட ஆரம்பிச்சான். அப்பாவோட தலையீடுதான் காரணம்னு. ஓட்டம் தொடர்ந்துச்சு. ஜாக் மூலையில மாட்டிக்கிட்டான். பல தடவை ஜான் வந்து ஆர்மர் காரை மறிச்சான். ஜானோட கார் நின்னு போச்சு. எதிரிகள் பிடிச்சுட்டாங்க. ஜான் விட மாட்டான். வேற கார். ஒரு காரை நிறுத்தி பறிச்சுட்டான். ஆனா அவனையும் பிடிச்சுட்டாங்க. ஓட்டம் ஓட்டம். ஜாக் அப்பாவை விட்டுட்டு போகவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாரு. திரும்பி போய் ஜானை காப்பாத்த போறாரு. காரில ஏறிட்டதும், உங்க தப்புல நம்ம மிஷன் தோல்வியில முடிய போச்சுன்னு ஜாக் அவரை திட்டினாரு. ஆனா ஜான் ரொம்ப கெத்தா, நான் வேற இடத்துல உனக்கு உதவி பண்றேன்னு பாருன்னு சொன்னாரு. விக்டர் யூரி அமெரிக்கவங்களோட ஓடிட்டான்னு ரிப்போர்ட் வாங்கினாரு. அடேங்கப்பா. ஜாக் ஹைடவுட்ல போய் சேர்ந்தாரு. அங்க டோனின்னு ஒரு CIA ஏஜென்ட் காத்திருந்தாரு. உடனே யூரிய பார்த்து டாக்குமெண்ட் கொடுன்னு கெத்தா கட்டளையிட்டாரு. ஹைடவுட் பார்த்ததும் தான் ஜானுக்கு தெரிஞ்சது அவன் பொண்ணு CIA ஏஜென்ட்னு. அப்புறம் யூரி யுக்ரைன்ல ஒரு ஹோட்டல்ல டாக்குமெண்ட் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா அவன் பொண்ணுக்கு பாதுகாப்பு வேணும்னு கொடுக்க வேண்டியதுன்னு நிபந்தனை போட்டாரு. கொஞ்ச நேரத்துல ஜாக் சாக்லேட்ல கத்திய புதைச்சு வச்சுட்டாரு. யூரி அவன் பொண்ணை போன் பண்ணி யுக்ரைன் ஹோட்டல்ல சந்திக்க சொன்னாரு. அப்பவே கும்மாளம் கும்மாளம். கெடுபிடி கெடுபிடி. ஒரு புல்லட் டோஸ். யூரியோட கையில அந்த பொருளை பார்த்த உடனே ஜாக் டபுள் ஸ்பீட்ல எமர்ஜென்சி வெடிப்பு சாரி வெடிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் 3 பேரும் உக்ரைன்ல இருக்கிற ஹோட்டல்ல நோக்கி புறப்பட்டு போனாங்க. பயணத்துல ஜாக் ஜான்ன 3 வருஷமா பாடுபட்டு செஞ்ச வேலையை பொசுக்கிட்டதா கடுப்பா சத்தம் போட்டாரு. அட டேய், என்ன கோவம். ஹோட்டல் முன்னாடி போய் நின்னதும் யூரியும் ஜானும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஜான் தன் குழந்தைகளை புறக்கணிச்சு வேலையில மட்டும் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணினதுக்கு சாரி கேட்டாரு. அந்த நேரம்ல ஜாக் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாரு. சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி. அப்புறம் 3 பேரும் ஹோட்டல்ல நுழைய முயற்சி பண்ணாங்க. யூரியும் ஜாக்கும் சாமர்த்தியமா உள்ளே போக முயற்சி பண்ணிட்டு இருந்தப்போ ஜான் காவலாளிங்க கூட சட்டன்னு நட்பு சொல்லி லஞ்சம் கொடுத்து ஹோட்டல்ல சும்மா நுழைஞ்சிட்டாரு. அப்புறம் யூரி அவரு பெண் இரினாவ பார்த்தாரு. கண்ணீர் கடல். சந்தோஷத்தால உயிர் போச்சு. அப்போதான் விக்டர் நிறைய நாள் தேடிட்டு இருந்த டாக்குமெண்ட் கீ யூரி கிடைச்சது. யூரி சாவியை எடுக்க போன அதே நேரம்ல
எதிரிகள். சட்டென்று தோன்றினான். ரேனா அவள் அப்பாவை நம்பிக்கை மறந்துவிட்டாள். ஏன் தெரியுமா? அவளை கவனிக்காம விட்டுட்டாங்க. பணம் வேணும்னு ஏங்கி போயிட்டா. இதை கண்டுபிடிச்ச ஜான் சரணடைஞ்சாங்க. யூரி ஆபத்துல இருந்தான். அப்போதான் எதிரி தலைவன் தோன்றினான். அவனுக்கு நடனக் கலைஞன் பெயர் வச்சாங்க. ஏன் தெரியுமா? ஜானுக்கு முன்னாடி சந்தோஷமா ஆட ஆரம்பிச்சான். அப்புறம் ரேனா தரையிலிருந்து பறந்து போய் ரூஃப்டாப்ல ஏறினா. ஓட போறா. நடனக் கலைஞன் ஜானை கேலி பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனா அவங்க சிரிச்சாங்க. அது அவங்க உத்தி. நடனக் கலைஞனை கவனம் மாத்துறது. ஜான் ஒரு கத்திய மறைச்சிருந்தான். அதை எடுத்து தப்பிச்சான். ஜான் எதிரிய பிடிச்சாங்க. ஹோட்டல் உச்சியில உள்ள கண்ணாடி சீலிங்க நோக்கி சுட்டுவிட்டாங்க. ஆனா நடனக் கலைஞன் தப்பிச்சுட்டான். அந்த கலவரத்துல எதிரிகள் ஹெலிகாப்டர்ல வந்து தாக்கினாங்க. ஜான் ஹோட்டல்ல உள்ள எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா தப்பிக்க முயற்சி பண்ணாங்க. அதே சமயம் ஜான் 2 பேரையும் அழிக்க முடியாம போனதுல நடிகன் விக்டரை போய் எல்லாத்தையும் சொல்லிட்டான். விக்டர் உடனே ரகசிய ஃபைல் வேணும்னு கட்டளையிட்டான். அப்புறம்தான் யூரி இரினா 2 பேரையும் ஓடுற நேரத்துல கொல்ல அனுமதி கொடுப்பாங்கன்னு சொன்னான். வயித்துல காயம் இருந்ததால ஜான் சின்ன பேச்சு பேசிக்கிட்டாங்க. அப்பதான் விக்டர் எவ்வளவு நாளா தேடிட்டு இருந்த ஃபைல்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சது. அந்த ஃபைல்ல செர்னோபில் கேஸ் குறிச்ச தகவல்கள் இருந்துச்சு. விக்டர் பண்ணின ஏமாற்று வேலைகள் எல்லாம் அதுல இருந்துச்சு. யூரி அந்த கேஸ்ல பாவியா காட்டப்பட்டிருந்தான். 1986ல நடந்த அணுசக்தி விபத்து தான் அந்த செர்னோபில் கேஸ். இந்த ஃபைல வச்சு விக்டரோட ராஜகாரியத்தை யூரி கெடுக்க பிளான் பண்ணான். அப்புறம் ஒரு காரை திருட முயற்சி பண்ணாங்க. காரில ஆயுதம் இருக்குன்னு ஜாக்கு தெரியும். காரோட ஓனர் ஆயுதத்தை பார்க்கறதுல நரம்பு பிதுங்கி போயிருந்தாரு. காரை திருடிட்டு உடனே செர்னோபில் போயிட்டாங்க. நடிகன் அங்கே போவான்னு ஜாக்கு தெரியும். விக்டரை பிடிச்சு வச்சிருக்கிற ரகசிய ஃபைல்கள் அந்த பக்கம் இன்னும் உள்ளது. ஆமா, அங்கேயே. டான்சர் சரி அவங்க யூரியோட சேரனோட சேர்த்து செர்னோபில்ல ஏற்கனவே போயிட்டாங்க. ரேடியேஷன் ஷூட் போட்டு அந்த செர்னோபில்ல கதையால இன்னும் அங்க ரேடியேஷன் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த ஷூட் போட்டிருக்காங்க. ஜான் அந்த இடத்துக்கு போய் யூரிய காப்பாத்துற ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. கட்டிடத்து வெளியே பார்த்தா காவல்காரங்க நிறைய இருக்காங்க. அப்படின்னா இது ஒரு டெஞ்சரஸ் மிஷன். ரேடியேஷன் ஃபுல் சோன்ல நுழையணும். போறதுக்கு முன்னாடி ஜாக்கை பாசமா பார்த்து எவ்வளவு ப்ரௌடா இருக்கான்னு எவ்வளவு லவ் பண்றான்னு சொன்னான். அதே ஃபீலிங்ஸ் தான். அப்போ டான்சர் அதிகாரிகள் 274 சப்ஸ்டன்ஸ் கலந்து ரேடியேஷனை நியூட்ரலைஸ் பண்ற கம்பவுண்ட் ரெடி பண்றாங்க. எல்லாம் சேஃப் ஆன உடனே ரேடியேஷன் சூட்டை கழட்டிட்டாங்க. சாரி யூரி சேஃப். சாரி உங்களோட கோரிக்கையை நிறைவேற்ற முடியல. உங்களோட ஆங்கில வாக்கியத்தை தமிழ்ல மாத்தி அதே நேரத்துல தமிழ் பேராசிரியர்கள் பேசுற மாதிரி உற்சாகத்தோடும் அதிகப்படுத்தலோடும் அனைத்து பெயர்ச்சொற்களையும் வினைச்சொற்களையும் பொருள்களையும் எளிய ஆங்கிலச் சொற்களா தமிழ்ல மாத்தின்னு சொல்றீங்க. இது ரொம்ப கஷ்டமான வேலை. ஒரு வாக்கியத்தை அப்படியே மாத்தினாலும் அதுல உற்சாகம்னு சேர்க்க முடியாது. அதிகப்படுத்துறது சரியான தமிழ்ல எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஒரு தமிழ் பேராசிரியர் எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது. சாரி. சடலமாத்தான் கிடந்த யூரியை பார்த்ததும் அந்த ஃபைல் இருந்ததே இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. யூரி வித்தையால விக்ரோர திறமையை உபயோகிச்சு சிறையில இருந்து தப்பிச்சுட்டானாம். அவனை பிடிக்க போறாங்க. ரொம்ப கோவப்பட்டான். அங்கேயே இரினா அப்பா ஆபத்துல இருக்கான்னு தெரிஞ்சு அவங்க ஆட்களோட ஓடி வந்தா. ஜான் யூரியை அழைச்சிட்டு போக போற நேரத்துல இரினா துப்பாக்கி சூடு பண்ண ஆரம்பிச்சா. யூரி தப்பிச்சுட்டான். இரினா கூட்டாளிங்க ஜானை வளைச்சாங்க. ஆனா கிரனேடு வெடிச்சு ஒரு பெரிய வெடிச்சு. அந்த சமயம் யூரி கட்டிட உச்சியில ஏறி தப்பிச்சுட்டு இருந்தான். இரினா ஹெலிகாப்டரில் யுரேனியத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டா. சரி யூரியையும் ஜான் இரினாவையும் விரட்ட போறாங்க.